ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் வர்ற திங்கட்கிழமை, அதாவது 12/2/2024 வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டியினுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும், அந்த இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், எந்த இடத்துல வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சார்ட்டுக்கு போயிடுவோம். இப்போது நாங்கள் இதில் ட்ராப் பண்ணி இருக்கிற சார்ட் வந்து டே சார்ட்டு. இந்த டே சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கப் அண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஃபுல்லாமே வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது. என்னென்னா இதில் பாருங்கள், இந்த ஒரு கப்பு, இதில் நாங்கள் வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு கப்பு, அது கூடவே வந்து கேண்டிலும் ஃபார்ம் ஆகி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஆக்சுவலாக அந்த கப் அண்ட் கேண்டிலுக்கு இடையில ஒரு ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட், இந்த லைன் வந்து ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லைனுடைய 50% 21,629. இந்த 50% லைன் இதில் பாருங்கள், இது வந்து 21,627. அந்த இதுதான் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் லைனு. இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் லைனில் நான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 21,629 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போய் 21,782 லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி, இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிவடைஞ்ச கிஃப்ட் நிஃப்டியை கம்பேரிட்டிவாக பார்க்குறப்போ ஒரு சின்ன கேப் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப் அப் கொடுத்து மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 21,700 அப்படின்றது ஒரு மெயின் சப்போர்ட் ஜோன், அதாவது மைனர் சப்போர்ட் ஜோன்னு வச்சுக்கலாம். அதையே அந்த 21,700 சப்போர்ட் எடுத்து, அதாவது நிஃப்டி வந்து 21,700 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா 21,900 வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,782 லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆகியிருக்கிற இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன கேப் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப் அப் கொடுத்து மறுபடியும் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 21,700ங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அந்த மைனர் சப்போர்ட்டில் இருந்து மறுபடியும் நிஃப்டி வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனால் 21,900 21,950 அப்படின்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு 22,000 பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் இப்போ இதுவரைக்கும் வச்சிருக்கிற இந்த லைஃப் டைம் ஹை 22,126. இந்த 22,126ங்கிற அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைப்பட்டால் மட்டுமே இந்த லைஃப் டைம் ஹை, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சது அப்படின்னா மறுபடியும் நிஃப்டி ஒரு புது லைஃப் டைம் ஹை வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21,700 சப்போர்ட் எடுத்து வால்யூமோட நிஃப்டி மேலே போகிறப்ப தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நிஃப்டி வந்து அந்த மைனர் சப்போர்ட்டான 21,700 கீழே உடைச்சு நேற்று ஃபிபனோச்சி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன், அதாவது வெள்ளிக்கிழமையினுடைய லோ வந்து 21,629, ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ அந்த லெவலை உடைக்கிற பட்சத்தில் நிஃப்டி கீழ் நோக்கி வந்தது அப்படின்னா இதில் பாருங்கள், ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலினுடைய அடுத்த லெவலான 38.2 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 21,500 வரைக்கும் நிஃப்டி கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதாவது நேத்தத்தினுடைய லோ உடைபட்டால் மட்டுமே நிஃப்டி ஃபர்தராக வந்து டெக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படி அந்த லோ வந்து உடைப்படாமல் 21,700லேயே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 21,900 950 அந்த ஜோன் உடைபட்டு 22,000 கிராஸ் பண்ணுறப்போ லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வால்யூமோட மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 21,700ங்கிறத மைனர் சப்போர்ட்டாகவும் 21,629 21,620 29 அதாவது நேத்தத்தினுடைய லோவை வந்து மேஜர் சப்போர்ட்டாகவும் வச்சுட்டு நாம் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளோட ட்ரேடிங் செஷனில் இதுதான் வந்து லெவல். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,900 21,950 அது உடைபட்டு 22,000 அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் லெவல் உடைப்படுறப்போ லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 21,700 அது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்தத்தினுடைய லோ உடைபடும் பட்சத்தில் அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 130 பாயிண்ட் கீழே வந்து 21,500 அப்படின்ற இடம் வந்து மறுபடியும் ஒரு புது சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் இந்த வீடியோவில் டே ரேஞ்ச் பார்த்துருக்குறோம். அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன்களுடைய லோ உடைப்பட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21,700லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன கேப் அப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த 21,700லேயே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, வால்யூமோட மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த ரேஞ்சை வச்சுட்டு வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளோட ட்ரேடிங்கை வந்து நம்ம தொடங்கலாம். கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. இந்த நிஃப்டி டே ரேஞ்ச் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷன் இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை வந்தடையும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.